லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாருங்க அத்தை, இவங்க யாரும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. போகவும் கூடாது, போகவும் விட மாட்டேன். அப்படியா? அப்படின்னா நீ அவங்க கூட சேர்ந்து வீட்டை விட்டு போயிடு. இதுதான் உங்க முடிவா? ஆமாண்டி, எத்தனை தடவை சொல்றது? அவங்கள முதல்ல இங்க இருந்து போ சொல்லு. அவங்கள இங்க இருந்து போக விடாம தடுத்தா உன்னை இங்க இருந்து துரத்தி விட்டுருவேன். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதுல்ல? சரி, இந்த வீட்டை நீங்களே கட்டி ஆளுங்க. ஆதிரா, ஆதிரா, மணி, ஆதிரா. என்னங்க எங்க போறா? ஆதிரா. ஏய் ஆதிரா நில்லு. ஐயோ ஆதிரா. ஏய் ஆதிரா. ஆதிரா. திருமரா. ஆதிரா. திருமரா. ஆதிரா. ஆதிரா, ஆதிரா, திருமரா. அப்பா கயிறை போடுங்கப்பா. திருமரா. திருமரா. பாத்து சீக்கிரம் கயிறை போடுங்க. சீக்கிரம் போடுங்க. கயிறை போடுங்க. கயிறு கொடுங்க. சீக்கிரம் போடுங்க. மாமா சீக்கிரம் போடுங்க மாமா. ஏய் இத புடுறா. புடுங்க. கயிறை புடுங்க. ஏய் என்னடா பாக்குறீங்க? அந்த டேபிள் எடுத்து வாங்கடா. போங்க. சீக்கிரம் போங்க. ஏய் குழந்தை மயங்கிட்டடா. பாத்துடா டேய். நல்லா டைட்டா புடுறா. வைங்கடி. அப்பா மாமா எடுத்துடா. வாங்கடா. புடிங்க. பாத்துங்க. இழுங்க. போறா. கெட்டி பிடிச்சுக்க. ஏய் தீரா. தூக்குங்க சீக்கிரம். பாத்து. பாத்து. போடா போய். ஆதிரா. ஆதிரா. அம்மாடி. ஆதிரா. ஆதிரா.
ஆதிரா 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 கண்ணு தர ஆதிரா ஆதிரா எழுந்துரு ஆதிரா அம்மா ஆதிரா எழுந்துரு ஆதிரா ஆதிரா எழுந்துரு எழுந்துரு பெரியய்யா குழந்தை அழுகுது. போய் பாருடா ஐயோ சீக்கிரம். எந்திரிமா ஆதிரா 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 எந்திரிமா ஆதிரா எழுந்துருமா. ஆதிரா மடி. ஆதிரா எழுந்துரு எழுந்துரு ஆதிரா இங்க பாரு ஆதிரா, குழந்தை அழுகுது ஆதிரா. கண்ணு முழிச்சு பாரு ஆதிரா, குழந்தைக்காவது கண்ணு முழிச்சு பாரு ஆதிரா. ஆதிரா ஆதிரா எழுந்துரு ஆதிரா எழுந்துரு ஆதிரா 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 கண்ணை திறந்து பாரு ஆதிரா இங்க பாரு ஆதிரா, ஆதிரா குழந்தை உன்னை கூப்பிடுது ஆதிரா. ஐயோ கண்ணு முழிச்சு பாரு ஆதிரா, குழந்தைக்காவது கண்ணு முழிச்சு பாரு. அப்பா முருகா. எடு. பார்த்து பார்த்து எழுந்து உட்காரு மெதுவா என்ன ஆதிரா நீ எதுக்கு திடீர்னு கிணத்துல குதிச்ச? சொல்லு ஆதிரா, இவ எங்களை வீட்டை விட்டு போக சொன்னதுக்கு நீ எதுக்குமா கிணத்துல குதிச்ச? இதை இப்படியே போட்டா எப்படி எடுக்கிறது? கயிறு கட்டி போட்டா பாதாள கொலுசு வச்சு எடுத்துக்கலாம். நகையை கிணத்துக்குள்ள போட்டு ஒளிச்சு வைக்கலான்னு பார்த்தா என் தாலி செயின் உள்ள விழுந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? இப்போதைக்கு நகையை ஒளிச்சு வச்சாச்சு. கழுத்துல மஞ்சள் கயிறு கட்டி சமாளிச்சுக்கலாம். அப்பா குழந்தை எப்படிங்க? புர்ரா
என்னன்னு பாடுறா. என்ன இது? காணாம போன நகையெல்லாம் கிணத்துக்குள்ள இருந்து வருது. யாரு இத கிணத்துக்குள்ள போட்டது? நாமளும் நகையை காணோம்னு வீடு ஃபுல்லா தேடி பார்த்தோம். இந்த கிணத்துல தேடாம விட்டுட்டோமே. நகையெல்லாம் யாரு கொண்டு போய் கிணத்துல போட்டது? யார் செஞ்ச வேலை இது? இந்த வீட்ல யாருக்கு இந்த மாதிரி ஒரு திருட்டு புத்தி? கண்டிப்பா இந்த காரியத்தை இந்த வீட்ல இருக்கிற யாரோ தான் பண்ணியிருக்கணும். யாரா இருக்குமா? வேற யாரா இருக்கும்? இதோ நான் பெத்தவ இருக்காளே, இவ தான் செஞ்சிருப்பா. இதோ நிக்கிறாளே, இவ தான் செஞ்சிருப்பா. இவளை தவிர இந்த வீட்டுல வேற யாராலையும் செய்ய முடியாது. நான் ஏன் இதெல்லாம் செய்யணும்? ஆவுனா ஏன் மேலே பழிய போடுறீங்க? நகையை நான் எடுத்து வச்சிருந்தா நான் எதுக்கு உங்க எல்லாரையும் விட்டு விட்டு வெளியே போக சொல்ல போறேன்? இது யார் செஞ்ச காரியமோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இல்ல, எங்களுக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. நீதான் அந்த காரியத்தை செஞ்சிருப்ப. ஏய், நான் இதெல்லாம் செய்யல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் வருது? எனக்கு யாரும் சந்தேகப்படுறதுனே தெரியல. அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, இந்த காரியத்தை உங்க அம்மா தான் செஞ்சிருப்பாங்கன்னு. எல்லாருக்கும் உங்க அம்மா மேலதான் சந்தேகம் வருதுன்றாங்க. ஆனா உங்களுக்கு சந்தேகம் வரலையா? ஏய், என்ன பேசுற நீ? எங்க அம்மா இதுக்கு இந்த வேலையை செய்ய போறாங்க? அப்படி செஞ்சிருந்தா அவங்க சொல்ற மாதிரி நகையெல்லாம் அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டு எதுக்கு இவங்களை எல்லாம் வீட்டை விட்டு போக சொல்ல போறாங்க? டேய், உங்க அம்மாவை பத்தி இன்னுமா உனக்கு புரியல? கண்டிப்பா இந்த காரியத்தை இவதான் செஞ்சிருப்பா. அப்பா, இல்லப்பா, எனக்கு அப்படிலாம் தோணல. அதானே, உங்களுக்கு எப்படி தோணும்? உங்களுக்கு தான் கடைசி வரைக்கும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கவே முடியாதே. ஏய், நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. என்னால எங்க அம்மாவை சந்தேகப்பட முடியாது. சரி, விடுங்க. இந்த காரியத்தை நம்ம வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் செஞ்சிருக்கணும். அது உங்க அம்மாவா தான் இருக்கணும்னு எங்க எல்லாருக்கும் தோணுது. அதை என்னால நிரூபிக்க முடியலன்னு இல்ல, நான் நிரூபிக்க விரும்பல. ஏன்னா இந்த குடும்பத்துல இருக்கிற நிம்மதி எந்த காரணத்துக்காகவும் கெட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த குடும்பம் எக்காரணத்தை கொண்டும் மொத்தமா பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இதை யாரு கிணத்துக்குள்ள போட்டாங்கிற ஆராய்ச்சிய இப்ப விட்டுறலாம். ஆனா இந்த காரியத்தை யாரோ ஒருத்தர் தான் செஞ்சிருக்காங்க. கடைசி வார்னிங்கா சொல்றேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது காரியத்தை பண்ணாங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கும் என் அம்மா மேல இல்லாத பழிய போட்டு அவங்க பேரை கெடுக்கிறதுக்கும் யாரு சதி பண்ணாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சாரதா, அதான் நகை கிடைச்சிருச்சுல்ல. நீ சொல்ற மாதிரி இது நிக்கிறப்ப பேரசக்காரி இவகிட்ட கொடுத்துரு. என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? என் மாமியார் தான் நகை நகைன்னு புலம்பிட்டே இருக்காங்கல்ல, இந்த நகையெல்லாம் அவங்க கிட்டே கொடுத்துருங்க.
அம்மா கொடுத்துருங்க. நிறுத்துக்க. இந்த நகை எங்களுக்கு வேண்டாம். இந்த நகையை நாங்க வாங்கிக்க விரும்பல. எங்களுக்கு இது வேண்டாம். இது எங்களுக்கு பெரிய அசிங்கம். அதனால நகையை நீங்களே வச்சுக்கோங்க. ஆதிரா, திருமார சொல்றதெல்லாம் புரியுதுமா. இருந்தாலும் இது உனக்கு நாங்க கொடுக்கற சீதனம். நீ சந்தோஷமா வாங்கிக்கோ. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. ஏன்டா வேண்டான்னு சொல்ற? எல்லாத்துக்கும் காரணம் உன் அம்மா தான். அவங்கள கண்டிக்க துப்பு இல்ல. இப்ப வந்து நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கீங்களா? இந்த நகைக்காக தானே இவ்வளவு சண்டையும். வாங்கிக்க சொல்லு, வாங்கிக்க. அம்மா வேண்டாமா, வாங்காதீங்க. இல்ல திருமாரா, இந்த நகையை வாங்கிக்கிறத நீ அவமானமா நினைக்க வேண்டாம். அப்படிலாம் எதுவுமே இல்ல. இந்த நகையெல்லாம் எங்க பொண்ணு ஆதிராவுக்கு சேர வேண்டிய நகைதான். அவளுக்கு நாங்க சந்தோஷமா சீதனமா கொடுக்கறோம். இத நீ மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஆதிரா, நகையை வாங்கி உன் மாமியார் கிட்ட கொடுமா. நிறுத்துங்க. இந்த நகையில பாதி ஆதிராக்கும் பாதி என் பொண்ணு காவேரிக்கு குடுக்கறதா தானே சொன்னீங்க? இப்ப என்ன மொத்த நகையை ஆதிராக்கே கொடுத்துடலாம்னு சொல்றீங்க? சரண்யா, நீங்க வாயை மூடுங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது. நம்ம பொண்ணுக்காக நாம தாங்க பேசணும். வேண்டாம் சரண்யா. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதா? நீ வேற புது பிரச்சனை கிளப்பிட்டு இருக்க. அமைதியா இரு. என்னால அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. நான் சொல்றத கேட்க மாட்டியா நீ? தமிழ், எதுக்கு இப்ப கோவப்படுற? இல்லம்மா, அவ கேக்குறதுல ஒண்ணுமே தப்பு இல்ல. நீ அமைதியா இரு. சாரி சரண்யா, இங்க நடந்த கலவரத்துல உனக்கு வாக்கு கொடுத்ததை நான் மறந்துட்டேன். நீ தப்பா எடுத்துக்காத. இந்த நகையில உன் பொண்ணுக்கும் பங்கு இருக்கு. நீ கவலைப்படாத. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த நகையில உனக்கும் ஆதிராவுக்கும் சரிசமமா பிரிச்சுதான் கொடுக்க போறேன். அம்மா, நகையை நீங்களே சரிசமமா பிரிச்சு ஆதிராவுக்கும் சரண்யாவுக்கும் கொடுத்துருங்க. எல்லா நகையும் நமக்கே கிடைச்சிரும்னு பார்த்தா இது சரண்யா கெடுத்துட்டாளே. சரி, இப்போதைக்கு பாதி நகையாச்சும் கிடைக்குதே, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இது எங்க பேத்தி ஆதிராவுக்காக நாங்க கொடுக்கற சீதனம். இந்தாம்மா, உன் பொண்ணு காவேரிக்கு சேர வேண்டிய நகை. ஆதிரா, உன் அம்மா மேலேயும் உன் பாட்டி மேலேயும் விழுந்த திருட்டு போய் போக்குறதுக்காக உன் உசுரை கொடுக்கறதுக்கே துணிஞ்சிட்டியம்மா. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆதிரா, ஈரத்தோட இருக்க. வா, போய் துணியை மாத்திட்டு தலையை தொட.